கொடுத்து நான் காண தெரியுமா பிறடுங்கோ உங்களோட பேப்பரன் விடுங்கோ ஏதோ நிற்கிடுவா அதெல்லாம் தெரியாதா செய்ய தமிழில் எக்ஸாம் தான் இது ஒரு 10 நிமிஷம் தானே தமிழில் எக்ஸாம் இல்லாத எக்ஸாம் நடந்துட்டா இருக்கும் படிக்கணும் இதுக்கு என்ன ஒரு மணித்தியால கணக்கு ஹோப்பு பேப்பர் எடுத்து 10 நிமிஷம் பார்த்து போட்டு பார்க்கறது நினைச்சா படிக்கிறவனு நினைச்சா கதை இல்லை நான் 10 நிமிஷம் செஞ்சு ஒரு வேலையை பார்த்துன்னு சொல்கிறதா காய்க்கணும் இனிமேல் இந்த கையில் என்னோட காய்க்கப்படாது ஒரு 10-15 நிமிஷம் வேலை ஒரு அரை மணி தேரம் போகும் உண்டு அப்படின்னா அரை மணி தேரம் வேஸ்ட் பண்ணலை அப்படின்னா பிரச்சனை எக்ஸாம் நடந்துட்டே இருக்கும் 9 பாடம் நடந்துட்டே இருக்கும் இனிமேல் இந்த கதை காய்க்கப்படாது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி தேரம் எடுத்து பேப்பர் செய்கிற பெரிய வேலையா நீங்கள் என்ன செய்தானே அவன் என் மாதிரி என்ன முடிச்சா வச்சுட்டு உங்களோட பேப்பர் கம்ப்ளீட்டா உங்களுடைய தந்தை பாருங்க கூட்ட வச்சுட்டு என்ன டவுட் இருக்கு முதல்ல 5 ரூபாய் எழுதுங்கண்ணே இப்போ டைம் இருக்குது இப்போ செய்யுங்க நான் இப்போ படிக்கலையே கோப்பி எடுத்து பிடிச்சா கட்டி செய்கிறானே வச்சுட்டு அடிக்கிறப்ப செய்யுங்க இப்படாக்குண்டு காய்ச்சிருக்கிற டைம் செஞ்சுக்கிறேன் 5 நிமிஷத்துக்கு முதல் 20 ரூபாய் மொத்தம் அப்போ 20 தரகான முதல் 20 உறுப்புகளையும் கூட்டுத்தொகைன்னா கூட்டுத்தொகைன்னு வந்தாலே முதல் 20 உறுப்புகளின் கூட்டுத்தொகை 20 உறுப்புகளை கூட்டுத்தொகை என் சமயம் 20 கூட்டுத்தொகைக்கிற வாய்ப்பாடு எப்படி எழுதுற என்று வந்தால் முதலாவது கூட்டுத்தொகை வாய்ப்பாடு எழுதணும் இது கூட்டை விரித்திர வாய்ப்பாடு என்ன கூட்டத்தை விரித்திர வாய்ப்பாடு டிஎன்ல போடுறதில்ல ஏசாக என் செய்ய உண்டு டின்னு செய்ய முதலாவது செய்யணும் ஜஸ்ட் அதில் வாய்ப்பாடு எழுதணும் கூட்ட விரித்திர வாய்ப்பாடு எழுதணும் கூட்டுத்தொகைக்கு வாய்ப்பாடு எழுதுற முறை எழுதியாச்சா எழுதின உடனே முன்னுக்கு என்ன செய்யணும் 2 போட்டு முழுவதையும் என்ன என்னங்க இதான் என்ன ஒரு கூட்டுத்தொகைக்கான வாய்ப்பாடு கூட்ட விரித்திர சொல்லப்படுற என்ன 20 உறுப்புகளையும் கூட்டத்தினா என் சமயம் 20 ஏ சமயம் என்ன தொடர்பு முதலாம் உறுப்பு என்ன ஏ சமயம் உண்டா சக உண்டா ஏ சமயம் சக உண்டு ரைட் டி சமயம் என்ன மறை உண்டா டி ஒன்று கழிச்சு பாருவா மறை விட்டு வருதான பாப் கழிச்சு காட்டுவோம் நீ கழிச்சு காட்ட ஏ மனுஷன் மணி கழிச்சு காட்டு கழிச்சு காட்டுனா பண்ணி கண்ட கழிச்சு காட்டுனா ரெண்டாம் உறுப்புல இருந்து முதல்ல ஒரு கழிச்சு காட்டுனா நீங்க கணக்கு அடிச்சிட்டியா இதுல விட என்ன இதுல விட என்ன என்னத்துல இருந்து ஒன்றுல ஒன்று கழிச்சதுனே அப்படியே மூச்சு கையை பொத்தி பிடிச்சிட்டு கூட வருது பார்த்தீங்கன்னா அங்கேயா பார்க்குறது சரி அங்கே பார்த்தாலும் சயம் உள்ளது ஒன்று வர முடியும் அதான் அந்த இந்த காரியம் டைம் கூட நானே சொல்லி நீங்களும் சொன்னீங்கன்னா அப்புறம் கணக்காரி யாரை பற்றி மேல் வரைக்கும் எவ்வளோ 5:45 கடைசி நின்றோம் 5:30 நான் சொன்னது நான் 5 மணி கூட போகிறேன் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் எந்த தான் நீங்க போகிற ஆறு பண்ணிக்கலாம் நீங்கள் பிளாக் சரி ஒரு தரம் பாருங்க இந்த கூட்ட விருத்தி இன்னொரு தரம் பாருங்க கூட்ட விருத்தியை இன்னொரு தரம் பாருங்க நீ விலங்குகள்னு சொல்ல வேணாம் எனக்கு விலங்குகளில் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்ல வேணாம் சரி இப்போ இதில் கூட்டுத்தொகை வாய்ப்பாடுகள் இருக்கு முதல் தொடர் ஒன்ற பொது உறுப்பு தரப்படுகின்ற பொழுது திருப்பி பின்னால் பார்க்குறேன் விஷயம் அமைச்சிட்டு இருந்தால் நீங்கள் 5 வாடி செய்யாடி நான் சொல்லிட்டேன் இப்போ தான் இப்போ செஞ்சேன்னு எனக்கு வர்க்கமுனக்காடி செய்யணும் இப்போ நேற்று பிள்ளைங்க படித்தேன் யூடியூப்லேயும் போட்டிருக்கேன்
பாருங்க பாருங்க ஒத்திரி பார்க்க செய்கிறேன். சரி பாரு. டிஎன் சமன் சைரண்டியன் சைரண்டியன் சகமும் என்ற தொடரில் முதல் 5 உறுப்பு எழுது. அது தெரியுமா? எல்லாரும் எழுதினீங்களா? முதல் 5 உறுப்பு அது நீங்க சொல்லுவாங்க. முதல் 5 உறுப்பு எழுத தெரியுமா? எல்லாருக்கும் எழுதினீங்களா? முதலாம் உறுப்பு என்ன வந்துச்சு? அது வரல. முதலாவது நேருண்டு. மறையுண்டு. மறை 3 மறை 5. முதலாவது 4 உறுப்பு எழுதியாச்சு. வா முதல் 4 உறுப்பு எழுதியாச்சு. எழுதி போட்டு கேட்கறான். என்ன கேட்டேன்? முதலாவது என்ன? பொது வித்தியாசமே அது. பொது வித்தியாசம் என்ன அர்த்தம்? T1 T2 T3 T4 D சமன் பொது வித்தியாசம்ங்கிறது எடுத்தால Dன்னு குறிப்பிடுவோம். D சமன் T2 சய T1 T2 மறை உண்டு. என்னடா நீங்க என்ன இருக்கீங்க? மறை உண்டு. என்ன செய்ய தெரியாங்க? கழித்தல். என்னத்தை கழிக்கணும்? நேரம். இப்படி போடணும். சும்மா லெக்கில் அமைச்சல் எப்படா பூச்சி அப்படி ஒன்று கழி விடுதாது. சயம் உண்டு. சயம் சமம் பிறக்கப்பட சயம் உண்டு. என்ன விட பேர்? இதான் என்ன? சரியா? இப்போ கண்ணத்தை உடனே முதலாவது கழி. முதலாவது என்ன கழி? 12 இல்லை 12 ஆம் என்ன சொல்லி தந்திருக்கீங்க? 12 ஆம் என்ன? எண்ணுக்கு பதிலா 12 சொல்லி தந்திருக்கீங்க. 12 ஆம் என்ன? எண்ணுக்கு பதிலா 12. சரி, எண்ணுக்கு பதிலா 12 போட்டதுக்கு பிறகு இந்த வாய்ப்பாடுலையும் போடலாம். இது ஒரு டிஎன் வாய்ப்பாடு தான். இதான ஒரு அந்த இந்த தொடரில் பொது உறுப்புக்கான வாய்ப்பாடு. இங்க பாருங்க பொது வித்தியாசம் என்ன வருது? மறை 2ன்னா மறை 2 இன்னைக்கு பாரு. மறை 2ஓட எண் வரும். சரி, நம்ம குழப்பமாக சொல்லி தரேன்னா சய 2ஓட எண் வரும். என்னத்தை கூட்டினா இங்க சய உண்டு வரும், சக உண்டு வரும். 3 கூட்டினா என்ன செய்யும்? என்னைக்கு போய் முதலாம் உறுப்பை போட்டா இந்த முதலாம் உறுப்பை போட்ட உடனே சய 2 சக 3 என்ன வருது? ஒன்று வருது. அப்போ பொது உறுப்புங்கிறது பொது வித்தியாசத்தை வச்சா கண்டுபிடிக்கிறது. சரியா? நான் சொல்லி தரப்பாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? முதலாவது 2 வாய்ப்பாடையும் போடலாம். டிஎன் சக சகன் சக ஒன்று டின்னு போடலாம். ஏன் நம்ம முதலாம் உறுப்பு தெரியும், பொது வித்தியாசம் தெரியும், அந்த வாய்ப்பாடையும் போடலாம். நம்மளுக்கு பொது உறுப்பு இங்கே இருக்கிறதால என்ன வாய்ப்பு அதை எழுதுவோம். நம்ம டேஸா டிஎன் சமன் சைரன் டிஎன் சகம் எந்த உறுப்பு கேட்ட 12ஆம் உறுப்பை காணுவான். அப்போ என்ன செய்யலாம்? சைரன் வர 12 சக 12 மணியை கூட்டலாம். அப்படியா? மாட்டிடாண்டி சய 24 சக 3 எத்தனை மணி? மறை 21. இதான் என்ன? 12ஆம். அடுத்த வழி என்ன? சய 37 இத்தொடரின் எத்தனையாம் உறுப்பு? என்னது? சய 37 இத்தொடரின் எத்தனையாம் உறுப்பு? எத்தனை அப்படி என்னது போடுறது? டிஎனுக்கு போடும். அப்போ டிஎன் சமம் என்ன? 2 சய 37 இல்லையா? டிஎன் சமம் தெரியுதா? ஆகவே டிஎன் சமம் இந்த வாய்ப்பாடு தந்திருக்காங்க. சைரன் டிஎன் என்னது? சக என்னைக்கு பதிலாக என்ன போடலாம் தெரியுமா? என்னைக்கு பதிலாக போடுறது? சய 37 சமன் சய 2n சக இந்த 3 என்ன செய்யும்? இங்கால வந்து கூட்டலாக இருக்கிறதால என்ன செய்யும்? கழிப்பட்டு வரும். அப்ப சய 37 சய 3 சமன் சய 2n. இது ரெண்டையும் கூட்டினா எத்தனை? 2 மறைகள். மறைகள் எத்தனை? மறை 40 சமன் மறை 2n. இது என்ன செய்யும்? கூட்டலாக கழிக்கிறார் விரிவடும். என்ன செய்யும்? பெருக்கல் இங்கே வந்து பிரிவு. ஆகவே என் சமன் சய 40 சய 2. என்ன பண்ண? இது ரெண்டு என்ன செய்யும்? சகையா மாறி 20. இதான் என்ன? டிஎன் 37 எத்தனையாவது உறுப்பு? சயம் சயம் பிரிவட்ட என்ன விட?
சார் சரி வெளியே கொடுங்க டக்கு வெளியே கொடுங்க. போடண்ணா இன்னைக்கு போயில போடண்ணா என்னடா கேட்க 9 போடண்ணா இன்னைக்கு போயில 9 வச்சு முடிச்சிருக்கேன். சாயா ஒன்றை போடண்டா டி எத்தனை 2வது உறுப்பு 1வது உறுப்பு கழியண்டா கழிச்சு வாரந்தா டி 16 9 கழிச்சு எத்துடா போடு 16 9 கழிச்ச 4 சைரன் இங்கே சைரனை போடுங்க. மேலே சேவை போடா கீழே சேவை போடுற இல்லையா? இங்கே என்ன இருக்கீங்க? ஏன் மறக்குறீங்க அதெல்லாம்? வேலை தெளிவாக பொழுதுங்களேன் பெருசா கொஞ்சம் விளங்கக்கூடிய மாதிரி. அங்கே என்ன இருக்காத விடப்படா கடைசி மட்டும் சைன எழுதணும். அதை அடிக்கணும். இப்போ பாருங்க அப்படி வைங்க. முதல் 20 உறுப்புகளின் கூட்டுத்தொகையாகும். முதல் 20 உறுப்புகளின் கூட்டுத்தொகையா? முதல் 20 உறுப்புகளின் கூட்டுத்தொகைன்னு சொன்னா வாய்ப்பாடு எப்படி எழுதுற? அக்ரம் SN எண்ணிங்கள் 2 A 2A சஹ என்சே 1 பிரகட் டி பிரகட். சரி சரிப்பா நம்மளுக்கு எத்தனை உறுப்புகள கூட்டுத்தொகை காட்டு? 20. அப்ப 20 போடுறீங்க. 20க்கு எண்ணுக்கு பேரா 20 போட்டா 2 பேர் சக 2 ஏது ஏது சகையை மறக்கப்படும். இந்த சகதான் மறக்கிறாங்க. சக மறந்தா எல்லாம் பெருக்கப்படும். அடையாளங்கள் மெதுவாக பார்க்கணும். ஒவ்வொரு அடையாளமும் ஒவ்வொரு முக்கியமான கணிதம். ஒன்று பிழைச்சிங்கன்னா சகலதான் பிழை. சரியா பாரு என்னது என்ன குட்டாய் விட்டு அடிச்சிருக்கீங்க நீனா அப்ப என்ன அடிச்சிருச்சேன் இப்போ வெஸ்டர் கடிச்சு இப்போ வெஸ்டர் டி எத்தனை டி 3 2 செல்ல நீ இந்த பிள்ளைய மாறி சொல்லி இந்த வேலை பார்த்துட்டு இருக்கியா? நீயே இந்த நீயே பார்த்து போடு அதெல்லாம் சித்தியா போடு. என்ன இடிக்குன்னு பாரு டிக்கு மேலே என்ன இது என்ன வச்சிருக்காங்க? இது 2ஆம் உறுப்பு எங்க இருக்கு? 2ஆம் உறுப்புக்கு என்ன போட்டிருக்காங்க? இங்கே என்ன போட்டிருக்கேன் 2ஆம் உறுப்பு? அதை பாரு 2ஆம் உறுப்பு வெட்டது எல்லாம் பிள்ளைய போய் சய உண்டு கழித்தல் கூற்றையா சய உண்டு கழித்தல் என்னது உண்டு. இப்போ செய் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு எடுத்து வைக்க. இது என்ன பிரிச்சாச்சுண்ணே 10 பிரேக்கெட் 2 2 சக 10 தர 19 தர சய 2. சரியா? இந்த பிரேக்கெட் இதுக்கு ஒரு பிரேக்கெட் வரும் இதுக்கு ஒரு பிரேக்கெட் வரும். இப்போ பாருங்க 10 2 அப்படி இருக்கட்டும். 2 பெருக்கலாமோ இல்லை கூட்டலாமோ? ஒன்றும் செய்யல. 2 சக இதை பெருக்கலாம் சய 38 பிரேக்கெட் போடணும். இன்னமும் முடியல. 10 2 சகவும் சயம் சய 36 ஆகவே 10 சய 36 ஏன் சக 2 சய 38 ரைட்டா? 38 இது சக இருந்தால் ஒவ்வொரு அடையாளம் 37 2 கழியா 36 எதுல கழிக்கிறீங்க? பேசுகிற அடையாளம் என்ன? சை. ஆகவே தர வந்த சை 360 2 பேருக்கும் கடைசியில் பேருக்கும் குயிக்
இந்த அந்த கோயிலை தண்ணியை கொடுத்து ஒரு குறிக்கி விட்டா அப்படி அப்படி இருக்கு உனக்கு இப்போ இந்த கணக்கு இவ்வளோ காலம் பாடத்துக்கு வந்து 3 நாளில் 3 மாசத்துக்குரிய படிப்பு. இன்றைக்கு வந்து நாளைக்கு கூட இது போகலாம் அப்படி யோசிக்க. நீ தான் நினைக்கணும் நம்ம இன்னைக்கு காய்ச்ச நம்ம படிக்கணும் நம்ம பாஸ் பண்ணணும் நீ தான் நினைக்கணும். நீ நடிக்கிற உண்மை வச்சு பிடிச்சி பிடிச்சிக்க வச்சு மூளைச்சு வெள்ளாய் முழங்க இப்படி இருந்தீங்க சரியா? கடைசி கணக்கு பாருங்க. இந்த கணக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். 6, 12, இவ்வளவு பற்றி போட்டு அதான் கழிலி மறை 2, 4, மறை 2, 4, மறை 8 என்ற பெருக்கல் விருத்தியின் எத்தனையாம் உறுப்பு? 6ஆம் உறுப்பை காணுகிறது. பெருக்கல் விருத்தியின் என்று சொல்லக்குள்ள பெருக்கல் விருத்திற வாய்ப்பாடு என்ன என்று சொன்னா Tn சமன் 6 ஏ முன்னுக்கு எழுதணும். ஏ 6 எழுதணும். ஏ 6 எழுதணும் முன்னுக்கு. பெருக்கல் விருத்திக்கு ஏ 6 சரியா? ஏ 6 அதில் கூட்டல் கழித்தல் வர சரி பாருங்க. ஏ 6 என் சய ஓராம் அடுக்கு. இது அடுக்கு 6 அடுக்கு. என் சய உணர்த்தின 6 அடுக்கு. ஏ எத்தனை லேசா கண்டுருவீங்க. மறை 2 தர மறை 2 தர மறை 2க்கு பிரக்கெட் போடுங்க பரவாயில்ல. தர 6 என்னன்னு சொன்னா இரண்டாவது உறுப்பை முதலாவது உறுப்பாடு பிரிச்சு வரதான் 6. பொது விகிதம் பொது வித்தியாசம்ங்கிற கூட்ட விருத்தி அது கழிக்கணும். பொது விகிதம்ங்கிறது இரண்டாவது உறுப்பை முதலாவது உறுப்பால் என்ன செய்யணும்? பிரிக்கணும். அல்லது மூன்றாவது உறுப்பை இரண்டாவது உறுப்பால பிரிக்கும். அதான் என்ன பொது விகிதம். அதாவது இதில் பாருங்க 6 சமன் இரண்டாவது உறுப்பு 4 கீழ் என்னத்த மறை 2. இங்க என்ன இருக்கு? உண்மையா சகரி இருக்கட்டும். 2 4ஆல சுருக்குவோம். சுருக்கினா 2 மேல போடுற 2 போடுவோம். சகவும் சகவும் பிரிபட்டா வெவ்வேறு அடையாளங்கள் பெருக்கினாலும் மறை வெவ்வேறு அடையாளங்கள் வெவ்வேறு வளமணி சரி வரைக்கும் எழுதி வெங்க பார்த்துட்டீங்க அது வெய்ய சொல்லுங்க பாரு பொது விஷயம் அது. ஒவ்வொரு அடையாளங்கள் பெருக்கினாலும் மறை ஒவ்வொரு அடையாளங்கள் பிரித்தாலும் மறை. நான் அமைச்சுக்கொள்ளும் பெருக்கினாலும் பிரித்தாலும் மறை. ஒவ்வொரு ஒரே அடையாளங்கள் பிரித்தாலும் சகதான். ஒவ்வொரு அடையாளம் பெருக்கினாலும் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளு. எதை? சகை மட்டும். சகை ஒரே அடையாளத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளு. ஒவ்வொரு நன்னியும் அவர் ஞாபகம் வேற ஒன்றையும் வச்சுக்க வேண்டாம். குழப்பத்தை வேண்டாம். ஒன்றை ஞாபகம் அதில் ஒவ்வொரு மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளு. ஒவ்வொரு பெருக்கினா என்ன பிரிச்சான்னு குழப்பப்படா. ஒரே நன்னிய வரும். அப்ப சய 2 இது என்ன? அப்ப பாருங்க 6க்கு என்ன போடுவீங்க? சய 2 சரியா? சய 2 எத்தனை ஆகட்ட 6ஆம் உறுப்பு. அப்ப 6 என்னது போயிடா 6 சய 1. ஆகவே சய 2 பிரக்கெட் சய 2 பிரக்கெட் எத்தனாம் அடுக்கு? 5ஆம் அடுக்கு. சரி பாருங்க. இப்ப இந்த 2 பெருக்கலாம்பா. பெருக்கலாமா பெருக்கலாம்? இந்த 2 பெருக்கலாமா? சாதாரணமாக தேவையில்லாத பார்க்கப்படாது. உங்களோட வலிமையாக ஒன்றும் இல்லாட்டி மட்டும்தான் பெருக்கு. இப்படியெல்லாம் வந்து அடுக்கு வந்து வேற வேற ஒன்றுமே செஞ்சிடாது. தொட்டு பார்த்துடாது. சைலண்ட் மட்டும் தனியே கண்ணா மட்டும்தான் என்ன செய்யும் பெருக்கு. சுட்டியோட இருக்கக்குள்ள அவர் வந்து ஒரு ஆளை ஏந்தி தீக்கிறார். தொற்ற போட விடமான் அரைஞ்சு போட்டு. சரி ஒரு விஷயத்தை யோசிச்சு கொள்ளுங்க. மறை சுட்டி 6 அடி வந்துட்டு
ஒற்றையன் இரட்டையன் வச்சுக்கோ. சுட்டியில அடி வந்துட்டு மறையாக இருக்கிற டைம்ல இரட்டை எண்ணாக இருந்துச்சுன்னு சொன்னா மேலுக்கு வர சுட்டி அதை விட நேராக வரும். 64. அதே டைம்ல அடி மறையாக இருந்தா 2 5ஆம் மணிக்கு என்ன தெரிய வரும்? மறை 32. என்ன விஷயம்? அடிகள் மறையாக இருந்து சுட்டி இரட்டை எண்ணாக இருந்தா நேர்ல விடையும், சுட்டி மறை எண்ணாக இருந்து ஒற்றை எண்ணாக இருந்தா ஏன்னு சொல்லுங்க. மறை 2 தர மறை 2 எத்தனை தரம்? 6 தரம். மறை 2 மறை 2 மறை 2 1 2 3 4 5 6. அதான் அர்த்தம். மறை மறையும் பெருக்கினா நேரும் மறையும் பெருக்கினா மறை மறை நேரும் பெருக்கினா மறை நேர் நேரும் மறையும் பெருக்கினா இது ரெண்டையும் பெருக்கினா நேர் எத்தனை? 4 தர சய 2 வா. இது ரெண்டையும் பெருக்கினா மறை 8 மறை 8 வா. இந்த மறை 8 இந்த இப்ப எத்தனை வைத்து இது வைத்து இது வைத்து இது வைத்து எத்தனை எத்தனை பண்ணு? நேர் 14 எத்தனை? நேர் 14 இது வச்சு நேர் 14 தர சய 2 எத்தனை? 32. என்ன 32? மறை 32. மறை 32ஓட கடைசி மறை 2 பெருக்கி எத்தனை வருது? 64. என்ன 64? நேர் 64 வருவாரு. ரைட். இதான் மறை மறை இரட்டை எண்ணாக இருந்தா. ஒற்றை எண்ணாக இருக்க நீ பாருங்க. இன்னைக்கு வர பிரச்சனை வருது 5. 5வது ஒரு பெண்ணு வருது. மறை ஒன்று மேலே பெருக்கப்படும் பாருங்க. அப்போ 2 மறை சேர்ந்தா பாருங்க. 2 மறையெல்லாம் சேர்ந்தா என்ன செய்யும்? நேரா. அதான் இரட்டை எண்ணாக இருந்தா கூட எண்ணத்தில் வரணும் சக 64. அப்போ இதுக்கு என்ன போடுவீங்க? மறை 2 தர இதுக்கு எத்தனை போடுவீங்க? ஒற்றை எண்ணா என்ன 32? மறை 32. இது ரெண்டையும் பெருக்கி விடாது சக 64. எது இது இன்றைக்கு வா. இதுல விட எழுது சக 32 போலாது. இந்த சுட்டில விட எழுதண்டா எழுதாடா வேணும். 2 5ஆம் மணிக்கு விட எத்தனை? 32. இந்த 2 இப்ப என்ன செய்யலாம்? எத்தனை விட? சக 64. எங்க அது 2 6ஆம் அடுக்கு காட்டினான். இது ஸ்டார் இது ஸ்டார் மார்க் எழுதி கொள்ளுங்க. குயிக் எழுதி கொள்ளுங்க. கொப்பி எழுதி கொள்ளுங்க. குயிக் எழுதி. தெரியும் நிறைய தினடா என்னது அங்க பார்க்க அதுல என்னடா ஏறிக்கங்க 2 என்ன 2 போட ரெகுலர் செஞ்சியாங்க சரி ரெகுலர் சரி கூட அதான் கட்டணும் அதான் செஞ்சு ஹாப்பி சும்மா வைக்காம யோசனை முடிச்சிடும். சரியா கட்டாயம் ஓதுங்க. தந்ததுக்காக ஒரு தரம் ஓதுங்க. சரியாம்மா கட்டாயம் ஓதிக்கொள்ளுங்க. காலையில் ஒளிம்பினோன்னு ஓதிட்டு வந்த சுபவுக்கு ஓதிட்டு வரது எனக்கு பிரயோசனம் மாதிரி தான் இந்தா மொழி தீக்கா அடுத்த வேலையா சரி சரி உங்களுக்கு இருக்கியா சரியாப்ப இந்த கூட்டத்தை உனைதான் உங்களுக்கு என்ன நஸ்கான் விளைடம்பி இது என்ன விளங்கணும் நம்மளுக்கு 2 விஷயம் எங்க புழைக்குன்னு சொல்றேன். எங்க புழப்பா ஏ போட்டாச்சு 6 காண்டத்துல புல வரும்.
அதை பார்த்துக்கணும். ஆறுன்னா என்ன? பொது விகிதம் என்ன செய்யணும்? எதை பிரிக்கணும்? இவரை பிரிக்கக்குள்ள அடையாளங்களை கவனமாக பார்த்துக்கணும். அது மட்டும் பிரிக்கும். மற்றது என்ன? இன்னைக்கு பெருக்குவா சில டைமில் அதை பெருக்கிறது இல்லாமல் பெருக்கே போடாது. அடுத்தது என்ன? இதில் அடுக்கு எழுதக்கூட பார்க்கணும். இதில் அடி மறையாக இருந்தால் கவனம் அறிக்கணும். ஒற்றையனாக இருந்தால் விட மறையிலையும் சரி ஒற்றையனாக இருந்தால் மறையில் விடு. ரெட்டையனாக இருந்தால் நேரில் மரவா நோம்பலாக செய்கிற மாதிரி மற்றது சரியா? சரி இவ்விரு ஊடகங்களுக்கு விளங்கு இல்லையா? சரியா பாரு. இப்போ கூட்டுத்தொகைக்கான வாய்ப்பாடு எப்படி எழுதுற, எப்படி பாடமாக்குன்னு பா. கூட்டுத்தொகைக்கான வாய்ப்பாடு எழுதுற ஒன்றுமில்லை. ஆக லேசாக பெருக்க பிரித்திர இந்த வாய்ப்பாடெல்லாம் நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அங்கே வரமாட்டாங்க. கனவுளோட வாய்ப்பாடு மட்டும்தான் மேலுக்கு வரும். பரப்புளவு வாய்ப்பாடெல்லாம் நீங்கள் பாரமாக்கி வச்சுக்கணும். கனவுளவு வாய்ப்பாடு மட்டும்தான் அந்த மேலுக்கு வரும். எவையும் 5 வினாக்களுடைய தரத்துக்கு மேலுக்கு சரியா? ஆனால் இதெல்லாம் பாடமாக்கி வச்சுக்கொள்ளும். ரைட். பாடமாக்குறதுக்கு நம்ம லேசாக செய்தி சொல்லி தரும்போது தான் நான் சொன்னது. அப்போ கூட்ட விருத்திக்கு எப்படி செய்யணும்? கூட்ட விருத்தின வாய்ப்பாடு எழுதி போட்டு ஏகி பக்கத்தில் 2 போட்டு பிரேக்கெட் நீங்கள் 2 போட்டு தொகை செய்ய முடிச்சு. இதுக்கு 6 வந்துச்சு 1 விட பெரிய இலக்கங்களாக இருந்தால் பெரும்பாலும் ஆசை உண்டு எழுத வரும். எப்பயும் ஆசை ரைட். நாம் என்ன செய்யறோம்? நம்ம ஒரு ஆசை உண்டு கீழையும் ஆசை உண்டு சமம் முதல்ல ஆசை உண்டு ஆசை உண்டு எழுதுவோமா? கூட்டு தொகைக்கான வாய்ப்பாடு எழுதுற முதல்ல ஆசை உண்டு ஆசை உண்டு எழுதினது பிறகு 6க்கு என்ன போடும்? 6க்கு என்ன போடும்? சரியா? கூட்ட விருத்திர கூட்டு தொகைக்கான வாய்ப்பாடு 6க்கு மட்டும் பெருக்க விருத்தி 6க்கு மட்டும் எண் பெருக்க விருத்திர உறுப்புகளை காண்பதுக்கு அது என்சே உண்டு 6 என்சே உண்டு. அது வேறு. இது 6க்கு மட்டும்தான் என்ன எண். முன்னுக்கு என்ன வரும்? அவ்வளவுதான் விஷயம். இதான் என்ன அந்த எண்ண அப்படி போடுறல. ஓ 6 அடுக்காக போடும். 6 அடுக்காக. இப்ப என்ன சொல்றவன்? முதல் 9 உறுப்புகளின் கூட்டுத்தொகை. 9 உறுப்புங்க கூட என் சமயத்தில் ஏ சமயத்தில் சொல்ற ஏ சமயத்தில் மறை 2. ஓகே ரைட். அடுத்த என்ன? சரியா? 6 மறை 2 என்ன கேள்வி கேட்பேன்? 1 2 3 4 1 2 3 சரியா? 4 எத்தனை சரிங்க? இப்ப 3 தெரிஞ்சா உண்டு தான். அப்ப 4 உறுப்புகள் இருந்தா 4 தெரியாத கணியங்கள் இருந்தா 3 தெரிஞ்ச உண்டா காணலாம். அப்ப என்ன தெரியாது இப்ப நம்மளுக்கு? இப்ப என்ன செய்வோம்? எஸ்என் சமன் 7க்கு பதில் என்ன போட போறோம்? 9 பிரேக்கெட் 6க்கு பதில் மறை 2 எத்தனை? எண்ணுக்கு எத்தனை? 9. ஏன் ஏக்கு 9 என்னையும் குழப்பி ஏக்கு என்னடா இருக்குது? நெக்காவில் இருக்குது. ஏக்கு மறை 2 எண்ணுக்கு 6க்கு மறை 2 எண்ணுக்கு எத்தனை? 9 சய உண்டு கீழ் 6க்கு 6 என்ன? மறை 2 இப்ப சமன் மறை 2 அப்படி வச்சுட்டு அடைப்பு குறிக்க வேலையை பார்ப்போம். மறை 2 9ஆம் அடுக்கு என்ன தந்திரிக்க பாருங்க. கணக்கில் சமூக அடிக்க பாருங்க. அது ஒற்றையனாக இருந்தா இது என்ன? இது என்ன? சுட்டி ஒற்றையன். அப்ப என்னத்துல விட வரும்? மறையில வரும். பாத்தீங்கன்னா 2 9ஆம் அடுக்கு தந்திரிக்கா என்ன? 512. அது நம்ம கண்டுபிடிச்சோம். ட்ரெண்டின் டைம் வேஸ்ட் பண்ணப்படாதான். சாமானிக்கு தானே நான் பைத்தாயிரம் கேட்கக்கூடாது. ட்ரெண்டின் 9ஆம் அடுக்கு எத்தனை? 512. அப்ப இங்க மறை வந்தா நம்ம என்ன செய்யணும்? ஒற்றையனாக இருந்தா விடயத்தில் கொடுக்கணும். அப்ப மறை 512 இது என்னது? சய உண்டு பிறகு கீழ்
சய ஒன்று சய உண்டு வா மறை மூணு ஆ இருக்கு மறை ரெண்டு உண்டு எத்தனை விட மறைமூணு ஏன் மறைமூணு பெருக்கு போடுமா அப்போ மறைமூணு இப்போ என்ன செய்யும் சய ரெண்டு இவரை சுருக்கி விட்டா மறை ரெண்டு தர இவன் என்ன விட சய 513 பெருண்ணை பெருக்கி போட்டு மறை மூணு என்ன மறை பெருக்கி போட்டு எத்தனை விடம் சமன் ஈர் 3 6 ஈரோண்டு 2 எத்தனை 1026 என்ன 1026 நேர் 1026க்கு பிரிச்சு விட்டா மறையில விட இதான் கூட்டுத்தொகை கிளியரா இப்போ கிளியரா எல்லாரும் கிளியரா சரி மூணாவது பேப்பர் தந்தனா காமணித்தியாக டைம் எத்தனை மணித்தியா 6:45 பேப்பர் தந்துடும் காமணித்தியாக தான் டைம் சரியா டக்குன்னு செய்ய பின்னுக்கிறது செஞ்சுடுவாங்க ஓபன் ஓபன் சரியா சய 40 எத்தனை ரூபாய் காண கொண்டாங்க டிஎன் வாய்ப்பாடை போடலாம் பொது ரூபாயும் போடலாம் எதை போட்டு செய்ய போறீங்க எதை போட்டு செஞ்சாலும் ஒன்று தான் இந்த பொது ரூபாயும் போட்டு செய்யலாம் அல்லது வாய்ப்பாடை போட்டும் செய்யலாம் காணலிடா 12 ரூபாய் காணலிடா கண்டு காட்டினியாடா 12 ரூபாய் காணண்டா இன்னைக்கு அது என்ன தமிழ் ஏரியா உண்டி முடியல 12 ரூபாய் காணி நீ போட்டு மற்ற பொது ரூபாய் காண நம்ம நித்திரக்கண் நேரிக்கிறதா ரெண்டாவது கேட்டேன் சொல்லுங்க 12 ரெண்டா கேட்டேன் அப்படியே ரெண்டா போடுறேன் ரெண்டா போடுறேன் யார் போடுறேன் ஒன்று போறது கிடையாது ஒன்று போற நீங்க ரெண்டா போடுற விட சரி வருமா பொடுபோக்க தஞ்சி எல்லாத்தையும் சாதே பேயிலமா தஞ்சி அடே நீ போட்டு அடுத்து சமன் தானே போட்ட 12 போடல தானடா ஆட்ரா ஹஜ்ஜிடிக்காங்க சரி புனிஞ்சி 3-4 பேருக்கு கூட திருப்பியும் பார்க்கறது பெருக்கிறது சரி சரி மத்த அந்த ஜெயில டிஎனுக்கு மேலே போடுங்க இல்லை பொது உறுப்பு பக்கம் போட்டு நம்பரோட எப்படி போட்டாலும் உண்டு என்ன காட்டி எத்தனையாம் என்ன செய்யறது எதுக்கு போடுறது ஆ என்னத்தாண்டா கேட்கான் எத்தனையாம் உறுப்புனா என்ன கேட்பான் எதுக்கு போடணும் டிஎனுக்கு போடணும் டிஎன் சமன் 5 சய 3 எண் 42 என்ன சய 40 வா சய 40 தொடர்ந்து எத்தனை அமர்ப்பார் விளங்காட்டி பார்க்கல ஒழுங்க சும்மா அங்கே இங்கே கிருவிட்டிருக்கிற சய 40 தொடர்ந்து எத்தனையாம் உறுப்பு எத்தனையாம் எங்கே போடுறது அப்போ சய 40 சமன் போடுறது சமன் 5 சய 3 என்னடா கேள்வி என்னடா கேள்வி இது தந்தாது கேள்வி அது தந்தா இது கேள்வி எத்தனையாம் என்ன கேட்கும் சய 40 5 இஞ்சால வந்து என்ன செய்யும் பஸ் சய 5 அப்ப ஏன் நாம இலக்கணத்தை மட்டும் எடுக்கும் தனிமைப்படுத்துவோம் என்னங்கிறவரை தனிமைப்படுத்துவோம் 5 இஞ்சால வந்து சய 5 அப்ப இப்ப சமணங்கள் என்ன மிஞ்சுது சய 3 ஏன் மிஞ்சுது 5 சயடையா 5 சக 3 தான் அந்த சய அவனே சய இது 5 சக 5 இஞ்சால என்ன மாறும் சய இதனை கொண்டாண்டு மறை 40 5 சமன் சய 3 எண் சரே தர எண் அப்ப எண் சமன் என்ன
45 3 சய 45 கீழ் மறை 3 மறை மறை பிரிபட்டா நேர் மறை மறை பிரிபட்டா நேர் இதை பிரிச்சு விடாச்சு ஆகவே என் சமயத்தில் நாம் ஒரு பயணி அடுத்த கேள்வி 15 உறுப்புகளின் கூட்டுத்தொகை காணுங்க 15 உறுப்புகளின் கூட்டுத்தொகை சரியா 15 உறுப்புகளோட கூட்டுத்தொகை வாய்ப்பாடு சொல்லுவோம் அப்புறம் வைக்கிறோம் SN 7 D A சக N 7 D மரம் கூட்டுத்தொகைக்குடா 2 அந்த எண்ணின் கீழ் 2 என்னதுடா பார்த்துட்டு இருக்கீங்க கணக்குல இன்னும் ஒரு எண்ணிங் 2 அவ்வளவுதானே வரும் 2 வரும் ஒழுங்கா பார்த்துட்டீங்க நீ அங்க இந்த தலையை ஆட்டாம நல்ல வசதியா தயாரிக்க ஏகி பக்கத்தை என்ன செய்யணும் 2 போட்டு முழுவதில் என்ன பிரேக்கெட் பொட்டி பிரேக்கெட் போட்டா இல்லம்மா பொட்டி பிரேக்கெட் என்ன அர்த்தம் பொட்டி பிரேக்கெட் அர்த்தம் இன்னொரு பிரேக்கெட் உள்ளுக்கு இருக்கின்ற அர்த்தம் தான் முன்னுக்கு என்ன வரும் என்ன கேட்ட ஏ தெரியுமா எத்தனை 2 டி எத்தனை மறை 3 பாரு எல்லாத்தையும் எழுதுற முன்னுக்கு ஏ எழுதுற டி எழுதுற வேற என்ன கேட்டவ வேற எத்தனை இதோட கூட்டுத்தொகை 15 வா அப்ப என் சமயம் எத்தனை 15 உறுப்புகளோட கூட்டுதான் என் சமயம் ஆகவே எஸ் 15 வேணும் எத்தனை தெரியாம நீ இன்னைக்கு 1 2 3 4 என்ன அப்ப 4 எத்தனை சரி 4 அது தெரியா அப்ப 4ல 3 தெரிஞ்சா எத்தனை எஸ் 15 மாறி மாறி வரணும் என்ன வரும் அது என்ன பிளஸ் அதுக்கு வந்து அதுக்கு ஓ அதான் கடி 15 உறுப்புகளோட கூட்டுதான் எஸ் 15 ஆகவே எஸ் 15 சமன் என்னக்கு எத்தனை 15 2 பிரேக்கெட் ஏ எத்தனை 2 வா 2 தர ஏக்கு பேர் எத்தனை போடலாம் 2 சாக எத்தனை உறுப்புகளோட கூட்டுத்தொகை அப்ப 15 சய 1 டி எத்தனை மறை 3 பிரேக்கெட்ட போட்டுக்கணும் சும்மா போட்டீங்கன்னா கழிவட்டு வெளியே பெரிய பிரேக்கெட்ட போடு இப்ப 15 என்ன சுருக்குறியா இல்ல அப்படி இருக்கு 2 4 அடி வாப்பற 2 4 சாக 15 ஒண்ணு கழிச்சா 14 தர என்ன 3 இப்ப வா 15 2 4 இத பெருக்கினா மறை 38 42 4 எத்தனை சகவும் சகவும் பெருக்கப்பட்ட சாய இந்த சகரிக்கு வா இந்த சகவும் இந்த சகம் பெருக்கப்பட்ட சாய செஞ்சுக்கலாம் 40 பிரேக்கெட் சில பிரேக்கெட் முடிக்குவா 15 2 தர மறை 30 விவரை சொல்லிவிட்டா மறை 19 ஆகவே 15 தர மறை 19 அப்படியே எத்தனை மறை பெருக்கிவிட்டா எத்தனை வருது மறை 280 மறை 280 முதல் 15 உறுப்புகளோட கூட்டுத்தொகை நல்லா பாருங்க மெதுவா செய்யணுமா ஸ்டெப் ஸ்டெப்பா முடப்பட நாளைக்கு முழுமையான எக்ஸாம் செஞ்சு காட்டணும்
இந்த பிரேக்கெட் சின்ன சின்ன பிரேக்கெட்லாம் முடிச்சு போட்டு தான் வெளியால் வைக்கிற கை வைக்கும். இவர் ரெண்டே ரெண்டு சுருக்கலாமா? தொட போடாது. வேலி போட்டுரு, பெரிய வேலி, ஆமி வேலி. இதெல்லாம் சின்ன சின்ன வேலி, சின்ன கேம்புக்குரிய வேலி. கவனமா இருக்கு. அந்தந்த கேம் அடிக்கடி வந்தா பெரிய கேம் அடிச்சு கடைசா முடிச்சு போட்டுதான் எது இதை சுருக்குவா சாகு. இந்த ரெண்டு ரெண்டு சில சுருக்குவா தொற்ற போடாது. செருப்பால் அடி பாஞ்சு அடிக்கிறோம், உள்ளுக்கு அடிக்கிறோம். ஆமிக்கார் இவர் கடைசிலாம் பேருக்கும் சரி. என்ன 15 ஏது அந்த கீழே அதெல்லாம் நல்லா விழுந்து சரி சரி 14 தர போட்டாலும் பிரச்சனை இல்லை. 14 தரன்னு போடுங்களேன், பெருக்கள் தானே. இப்போ இந்த ரெண்டு பிரேக்கெட் இல்லாம ஆக்குறான். ஸ்கூலா பிறகு வச்சு நாளைக்கு கூட்ட வீட்டு கணக்கு ஃபுல்லாக நாளைக்கா? சரி ஓகே. அதான் நம்ம என்ன பண்ணி ரெண்டு முடிச்சிருங்க. அந்த 2 கதை இருக்கு. அடுத்த எக்ஸாமுக்கு பாருங்க. அடுத்த பாருங்க 2,6,8 6,8 18 என்ற பெருக்கல் விருத்தியின் 6ஆம் உறுப்பை காணும். பெருக்கல் விருத்தியோட வாய்ப்பாடு என்ன பாருங்க. முதலாவது ஏ சமயத்தில் இருக்கு 2. இதை சொல்ற டின்னு சொல்ற, இதை சொல்ற பொது விகிதம். பெருக்க விருத்திக்கு ஆர் ஸ்மால் ஆர், பெருக்க விருத்திக்கு இதை சொல்ற பொது விகிதம். என்ன சொல்ற? பொது விகிதம். பொது விகிதம் பெருக்க விருத்தியில 2வது உறுப்பை 1ஆம் உறுப்பால பிரிக்கணும். 3ஆம் உறுப்பை 2ஆம் உறுப்பால பிரிக்கிற கீழே தான் வரும், சின்னது மேலே பெருசு வரும். 2ஆம் உறுப்பை 1ஆம் உறுப்பால, 3ஆம் உறுப்பை 2ஆம் உறுப்பு. 2ஆம் உறுப்பு என்ன? 6 எத்தனை விட 3 அல்லது 18 6 என்ன விட 3. பொது விகிதங்கள் சமனாக இருந்தா என்ன விருத்தி? அது பெருக்கல் விருத்தி. பொது வித்தியாசங்கள் சமனாக இருந்தா என்ன விருத்தி? கூட்ட விருத்தி. கவனமா இருக்கு. 2 பொது விகிதங்கள். விகிதம் என்ன சொல்ற? கீழுக்கு வாரதான் விகிதம், பிரிவதான் விகிதங்கள்னு சொல்றது. இதை எப்படி சொல்ற? 6க்கு 2 சொல்லுவாங்க விகிதம். சரியா? 6 6க்கு 2 சொல்றது. இது வந்து விகிதங்கள். அப்ப ஏ தெரியும், ஆர் தெரியும். கேட்ட கேள்வி என்ன? 6ஆம் உறுப்பை காணும். 6ஆம். அப்ப என் சமயத்து டி 6 கேள்வி. டீனா என்ன? எத்தனையாம் உறுப்பு? 6ஆம் உறுப்பை காண்கிறாய். பா இப்ப வாய்ப்பாடு எப்படி எழுதுறேன்னு சொன்னா டிஎன் சமன் ஏ ஆரின் ஏஆர் எழுதி 6 என்சே ஓராம் அடுக்கு. எப்படி? 6 என்சே ஓராம் அடுக்கு. அப்ப ஏ சமயத்துல 2 தர எழுதிக்கிறது. 6 3 சை3 வந்து சை3 3 அடுக்கு எண்ணுக்கு பேர் எத்தனை போடுவோம்? 6 சை1 எத்தனை? 5. 2 3 பெருக்கலாமா? பெருக்க போடா. ஏன் பெருக்க போடா? மேல அடுக்கு இருக்கிறதால விட மாட்டார். சரியா? இவர் 2ஐயும் பெருக்கையே. அப்ப 2 தர 3 5ஆம் அடுக்கு. அது இப்ப பாருங்க 3 5ஆம் அடுக்கு தந்தியா பக்கத்துல இல்ல, அது கீழே தந்தியா 3 8ஆம் அடுக்கு என்ன? 3 5ஆம் அடுக்கு என்ன? 3 3ஆம் அடுக்கு 27, 3 4ஆம் அடுக்கு 81, 3 5ஆம் அடுக்கு எத்தனை? 240. எப்படி 3 5ஆம் அடுக்கு எப்படி கண்டுபிடிக்கிற? 3 தர 5 தர அடி போல பெருக்கும். ஓர் 2 3 பெருக்கினா 9, 3ஆம் 3 பெருக்கினா 27, 27 3ஆம் பெருக்கினா 81, 81 3ஆம் பெருக்கினா 243. 5 3 பெருக்கினா எத்தனை வருது? 240. ஆகவே பெருக்கி விட்டா 3 6 4 8 486 தான் என்ன? இதுல 6வது உறுப்பு. சரி, 6வது உறுப்பு. அப்ப என்ன வாய்ப்பாடு போடணும்? இந்த அறிக்கை வாய்ப்பாடு போடணும். கவனமா இருக்கணுமா? இதான் வாய்ப்பாடு.
எண்ணுக்கு போய் 6 போட்டு இன்னும் கழிச்சு காட்டணும். இன்னைக்கு 6 செய்ய ஒன்று கழிச்சு காட்டிக்கணும். அதான் பெருக்க விரித்திரை. அதான் பெருக்க விரித்திரை வாய்ப்பாடு. TN சமன் AR இன் NC ஓராம் அடுக்கு. அடே என்னடா கூட்ட விரித்திரை வாய்ப்பாடு அழி வச்சிருக்கியா? இதை படிப்பிக்க முதலில் வட்டுண்டா அப்ப நெல்லா வட்டி தானே இருக்கிறதா இன்னும் மத்தான் ஒன்று வட்டம் பண்ணி வச்சு கூட நான் பார்க்க கூட எப்படி அடிக்கணும் பாருங்க நல்லா வட்டம் சின்ன வட்டு வட்டி சரி வேணுமா? அதான் நீங்க கூப்பிடுவோம். ஐடித்தான் இருக்கான் எனக்கு இறக்கம் அதான் முதுவை வீங்க வச்சு தான் அவனை என்ன எடுக்க வைக்கிறேன் சி எடுக்க வைக்கிறேன் வாடா அக்ரம் சி எடுக்கிற வாடா இவ்வளோ அடி வாங்கி எடுக்காட்டி போனான் ஆறங்கடா இந்த ஆறங்கடா ஆறுல மின்சு ஆறு இன்சு எவ்வளோ எடுக்கடா ஆறாடா பெருக்கடா ஆறாது பெருக்கி வச்சிருக்கான். தம்பி படிக்கல நீ சொல்ல நாளைக்கு என்ன செய்யணும்? இந்த பேப்பர் செஞ்சு காட்டணும். நாளைக்கு ஃபுல் பேப்பர் 2 பேப்பர் இது அங்கே கூட்ட வெட்டியும் பெருக்க வெட்டியும் பாரு அந்த முன்னுக்கு 5 வேலை பின்னக்கடையும் பாரு ஃபுல்லாக பார்த்துடுவாங்க. சரியா முடியுமா? கூட்டுத்தொகை நம்மளா படுது நாளைக்கா எழுதுக்கு நான் வாய்ப்பாடு எழுதுறேன். வாய்ப்பாடு எழுதிட்டு போங்க பிரதிட்டு செஞ்சுக்கோங்க. கூட்டுத்தொகைக்கு வாய்ப்பாடு பெருக்க வெட்டின SN சமன் சரியா உண்டு செய்யாத சரி ஆசை உண்டு கீழுக்கு ஆசை எழுது அது மாறி வருமா? உண்டு செய்யாத வாரது இன்னும் விருத்தின்னு பார்த்து எழுதிக்கோங்க. ஆசை உண்டு ஒன்றில் பெருசாக இருந்தால் அப்படி அந்த அந்த சரியா ஆசை உண்டு ஆசை உண்டு சரியா எழுதியா எழுதி போட்டு இதுல இதுக்கு என்ன போடுற இதுக்கு மட்டும் என்ன என் ஆறுக்கு மட்டும் என்ன போடுற சரியா இதுக்கு மட்டும் தான் என்ன போடுற கீழே போடக்கூடாது. முழுவதின் என்ன போட்டாச்சு இதான் கொடுத்து முழுவதும் என்ன போட்டாச்சு முழுவதும் அங்கே என்ன அங்க போடுறா முன்னுக்கு போடா ஏ முழுவதும் சொன்னா முழுவதும் 7 5டா என்ன கரைச்சலா கிடக்கு எப்படி எழுதுறீங்க? இன்னைக்கு சரியான நிறுத்துரு என்ன ஜீரோ என்ன ஜீரோ எடுத்து இந்த சோக்கா இன்னைக்கு பாத்தி சோக்கா பாய்க்கு தீர்த்து இல்லை. சரி ஓகே அஞ்சா எழுங்கள் சார் ஒடுமுங்களாச்சா இனி அஞ்சா காய்க்கல சத்தம் வராது வண்டி நலிகி நூலாவு மேலே நம்பட்டு கட்டையெல்லாம் நூலாவு கட் பண்ணுங்க.